Hi Dami, it's your dream. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹார்ட்லெஸ் கிங்கோட ஃபிஃப்த் பார்ட் தான்டா. ஃபர்ஸ்ட் 4 பார்ட் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்து பாருங்கடா, அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி புரியும். எத்தனை பாட்டுன்ற மாதிரி சில பேர் கேட்டிருந்தீங்க. மேக்ஸிமம் 8 இல்லைனா 9. நான் அதுக்குள்ளவே இந்த ஸ்டோரி முடிச்சிருவேன்டா. ஸோ பயப்படாமல் பாருங்கள். இன்னும் ஒரு 3 to 4 டேஸில் வந்து இந்த ஸ்டோரி வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ஓகேவாடா? சரி, இதோட நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? போன எபிசோடு எங்கே முடிச்சேன்னா, வயன் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போயிருப்பா. அதிரா அதை பார்த்துருப்பா. அவள் ஒரு மாதிரி கடுப்பாக இருப்பா. தேவன் கூட நம்மளே அந்தளவுக்கு பேசலை, இவன் என்ன அப்போ பாரு இங்கேயே இருக்கா அப்படின்ற மாதிரி அவளுக்கு அவ்வளோ கடுப்பாக இருக்குது வயனை பார்க்கும்போது. இப்போது தேங் தான், என்னாச்சு, எதுக்கு என்னை பார்க்கணுன்னு வந்திருக்கேன்? ஏன் நான் உங்களை பார்க்கக்கூடாதா என்ன? எனக்கு அந்த உரிமை கிடையாதா அப்படின்னு கேட்குறா. அப்படின்னு கிடையாது. இங்கே நாட்டுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது. அது கிங்கான நானும் ஃபாலோ பண்ணுறேன். அதனால் இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்கிறான். சரி, நான் இதுக்கப்புறம் உங்களை பார்க்க வரல, நான் வெளியே எங்கேயாவது உங்களை பார்த்துக்கிறேன். இப்போ எதுக்கு வந்த? எப்போ உங்கள் நாட்டு மரப்படை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறா. அது குயின் தான் முடிவெடுக்கணும். அவங்க ஒரு வாரம் கழிச்சுன்னு சொன்னாங்க. ஏன் அவ்வளோ நாள் எடுக்கணும்? ஆல்ரெடி திருமணம் நடந்தது தானே. இது வெறும் கல்யாணம் மட்டும் கிடையாது. இந்த நாட்டோட குயினை அனௌன்ஸ் பண்ணணும். அதுக்காக தான் இது எவ்வளவோ நடக்குது. அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. அதை நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை, புரியுதா? இப்போ தேங்கி தான் அங்கேருந்து கிளம்புறான். போகிறதுக்கு முன்னாடி, இதுக்கப்புறம் இந்தமாரி என்னை கேள்வி கேட்குற வேலை வச்சுக்காத, அதுக்கான உரிமையை நான் உங்ககிட்ட கொடுக்கவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ அதிரா தான், எனக்கு கேள்வி கேட்க உரிமை கிடையாதா? அப்போ நான் யார்? நான் எதுக்கப்புறம் இங்கே இருக்கணும்? நான் இந்த நாட்டோட குயினாக போகிறேன், எனக்கு கேள்வி கேட்க உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவப்படுறா. இப்போது அந்த பக்கம் அலெக்ஸ் தான் வந்திருப்பான். அதிரா இளவரசி, தயாங் பிரின்ஸ் இல்லை, அவர் இப்போ தான் வெளியே போனார். சரி, அவரோட அறையில் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். பிரின்ஸை பார்த்து பேசலான்னு தான் வந்தேன். ஓ, பேசிட்டீங்களா? அவர் தான் பேசினார், நான் எதுவும் பேசலை. என்ன? நான் ஒன்று கேட்குறேன், பிரின்ஸ் எப்பயுமே இப்படி தான் இருப்பாரா என்ன? யார்கிட்டையும் சரியாக பேசாமல்? இப்போ அலெக்ஸா, ஆமாம், இது உங்களுக்கு தெரியாது முன்னாடியே? அவர் அழகாக பார்த்தேனே தவிர்த்து இதை பார்க்கல. பரவாயில்ல, இது வந்தாலும் பார்த்துக்கலாம். அப்போது எப்பயுமே இப்படி தான் இருப்பாரா? அவங்க அம்மா அப்பா கிட்டே கூட அப்படி தான் பேசுவாரா? ஆமாம், அது கிங்காக இருந்தாலும் சரி, குயினாக இருந்தாலும் சரி, அவங்க கேட்குற கேள்விக்கு 2 வாரத்தில் பதில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் சொல்கிறான். ரொம்ப சுத்தம் அப்படின்ற மாதிரி அவள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா. இதெல்லாம் நீங்கள் ஏன் கேட்குறீங்க? ஏன் உங்களுக்கு தெரியாதா அது முன்னாடியே அப்படின்ட்டு அலெக்ஸ் கேட்குறான். தெரிஞ்சால் நான் ஏன் உங்ககிட்ட கேட்க போகிறேன் அப்படின்ட்டு அதிரா தான் அங்கேருந்து கிளம்பி வெளியே போகிறா. என்ன தெரியாதா? தெரியாமல் எப்படி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவனும் யோசிச்சுக்கிட்டே வெளியே வரான். வெளியே வந்து பார்த்தா தேங்க தூரத்தில் நடந்து போயிட்டுருக்காரு தான் பார்க்குறான். பிரின்ஸ் அங்கே போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும் ஓடுறான். பிரின்ஸ் இப்போ தேங்க திரும்பி பார்த்துட்டு, என்ன அலெக்ஸ் அப்படின்னு முன்னாடி நடந்து போயிட்டுருக்கான். பிரின்ஸ், உங்களை தான் நான் தேடிட்டு உங்கள் அறைக்கு வந்திருந்தேன். என்னாச்சு, என்ன பிரச்சனை? இல்லை, ஒரு முக்கியமான ஒரு மெடல் வந்துச்சு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி என்ன கேட்குறான். நம்ம 5 நாட்டில் இருந்து ஒரு நாட்டில் ஏதோ பிரச்சனையா, அந்த நைனாசிட்டிக்கு வார் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறான். என்ன, எப்போ வந்து சொல்கிற? காலையில் தான் வந்துச்சு, அதான் உங்களை பார்க்க வந்தேன். அது என்னன்னு சாரி. சரிங்க பிரின்ஸ் அப்படின்ட்டு இப்போ அலெக்ஸ் தான் சொல்கிறான். தேவங்க வந்து முன்னாடி நடந்து போயிட்டுருக்கான். இப்போ அலெக்ஸு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரான். இப்போது தேங் வந்து ஒரு அறைக்கு முன்னாடி நின்றுட்டு தான் பார்க்குறான். இப்போ அலெக்ஸும் இப்போ தான் பார்க்குறான். இது இது ஜங்குக் இளவரசரோட அறைல்ல அப்படின்ற மாதிரி பார்க்குறான். இப்போது கதவை தான் தட்டுறான். அங்கேருந்து ஒரு மருத்துவர் தான் திறக்கிறாரு. வாங்க பிரின்ஸ். இப்போ தயங் உள்ளே போகிறான். அலெக்ஸும் கூட போகிறான். இப்போது தயங் தான் போயிட்டு ஜங்கு கூட பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு பார்க்குறான். எப்படி இருக்கான் அப்படின்னு மருத்துவரை தான் பார்த்து கேட்குறான். இப்போ மருத்துவர் தான், ஆனால் உயிரை காப்பாற்றியாச்சு கொடுத்த மருந்தை வச்சு,
அவர் எப்போ கண்ணு முழிப்பாருன்னு எங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா அது ரொம்ப வித்தியாசமான மருந்து. எங்களால் அது யூகிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி அந்த மருத்துவரும் சொல்கிறாரு. அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. அவன் கண்ணெல்லாம் ரெட் ஆகுது. எதுவுமே சொல்ல முடியல. இப்போ திரும்பி மருத்துவரை பார்த்து தான், எவ்வளோ சீக்கிரம் அவனால் கண்ணு முழிக்க வைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வைங்க. என்னென்ன மருந்து வேணுமோ அது எது வேணாலும் கேட்டு வாங்கிக்கோங்க. தங்கம், காசு எவ்வளோ வேணுமோ என்ன வேணாலும் கேட்டு வாங்கிக்கோங்க. ஆனால் அவன் சரியாகி பழையபடி வரணும். ஃப்ரெண்ட்ஸ், எங்களால் முடிஞ்சதான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ஜங்குக் இளவரசர் திரும்பி வருவாருன்னு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக ஜங்குக் இளவரசர் திரும்பி வருவார் அப்படின்ற மாதிரி சொன்னதும் இப்போ தேங் தான் அங்கேருந்து எந்திரிக்கிறான். பத்திரமா பார்த்துக்கோங்க. இந்த அறைக்குள்ளே என்னோடய அனுமதி இல்லாமல் வேறு யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். சரிங்க பிரின்ஸ் அப்படின்ட்டு மருத்துவரும் சொல்கிறாரு. இப்போ தயங்கும் அங்கேருந்து கிளம்பி வெளியே வரான். அலெக்ஸும் கூட வரான். பிரின்ஸ் இப்போ தயங் திரும்பி பார்த்துட்டு, என்ன? இல்லை, உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? என்ன கேட்கணும்? இல்லை, ஜங்குக் இளவரசரை காதலிச்சு ஏமாத்தினதுக்காக அந்த பொண்ணு நீங்கள் காதலிச்சு அவளை ஏமாத்துனீங்க, அவளோட மனசையும் உடைச்சிங்க. இப்போது தேங் தான் திரும்பி பார்த்து முறைக்கிறான். இல்லை, அதுக்கப்புறம் ஏன் அந்த பொண்ணை பணிப்பெண்ணாக கூட்டிகிட்டு வரணும்? இப்போது தேங் தான், அவள் காதலிச்சு என் தம்பியை ஏமாத்துவா, நான் இன்னும் வேடிக்கை பார்த்துட்ருக்கணுமா? அது அவளுக்கு போதும்னு நினைக்கிறியா? அது அவளுக்கு கஷ்டத்தை தரும் நீ நினைக்கிறியா? ஒருத்தனை காதலிச்சு ஏமாற்றிட்டோன்ற ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்லாமல் அவள் திருப்பி என்ன காதலிச்சா? இது அவளுக்கு கஷ்டம் தரும் நீ நினைக்கிறியா என்ன? அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவளோட நலம் அந்த மாதிரி, உனக்கு புரியுதா? அவளை இத்தனை நாளாக அந்த ராஜ்யத்தில் யாரும் மதிக்கலை. அவள் என்ன நினச்சானா, ஒரு பிரின்ஸை கல்யாணம் பண்ணால் ஒரு குயின் மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழலான்னு அவன் நினச்சா. ஆனால் ஜங்குக், அவன் பிரின்ஸ் தான். அவன் மனசால் காதலிக்கணும்னு நினச்சான். ஆனால் அவள் காதலிச்சுட்டு ஒரு சாதாரண மனுஷன் நினச்சி அவளை தூக்கி போட்டு போயிட்டான். அவன் மனசு எவ்வளோ உடஞ்சிருந்தா அவன் அந்த சாகிற நிலைமைக்கு போயிருப்பான். எல்லாத்தையும் தைரியமாக செய்கிறவன் அவன் மனசளவில் உடஞ்சதுனால தானே செஞ்சான். அந்த வழி என்னென்னு அவளுக்கு புரியணும்ல. அதனால தான் என்றைக்குமே அவளால் அந்தமாரி ஒரு வாழ்க்கையை நினச்சி கூட பார்க்க முடியாது. கடைசி வரைக்கும் என்னோடய கோட்டையில் அடிமையாக தான் இருப்பாள் அப்படின்ற மாதிரி முறைச்சிக்கிட்டே சொல்கிறான். ஒரு வேளை ஜங்குக் இளவரசர் எழுந்துச்சு ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டா? அவன் அப்படி கேட்க மாட்டான். அது எப்படி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி அலெக்ஸ் சொல்கிறான். அவர் அந்த பொண்ணை காதலிச்சிருக்காருல்ல, கஷ்டப்பட சொல்லி அவர் மனசு எப்படி விடும்? ஒரு வேளை நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி தயாங்கிட்ட தான் கேட்குறான். அவன் அப்படி கேட்க மாட்டான். அப்படி கேட்குறானா இருந்திருந்தா ஏன் அந்த பொண்ணுக்கிட்ட அப்போவே தான் ஒரு பிரின்ஸுன்னு சொல்லி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும். ஆனால் அவன் செய்யலை. அந்த பொண்ணை அவன் நேசித்தான், மனசால் காதலிச்சிருக்கான். ஆனால் அவள் அப்படி கிடையாது. அதனால் ஜங்குக்கு அப்படி சொல்ல மாட்டான். இப்போது அந்த வழியாக தான் அதிராவும் அவளோட பணிப்பெண்ணை வந்துட்டுருப்பாங்க பேசிட்டு. இப்போது அவளோட பணிப்பெண் தான், அதிரா இளவரசி. என்னது? அங்கே பாருங்கள், தேயாங் பிரின்ஸை. அவர் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்காரு? இந்த அறையில், அதுவும் மூடி இருக்க அறையில் என்ன பண்ணிகிட்ருக்காரு தெரியலையே. என்னன்னு கிட்டே போய் பார்ப்போம் அப்படின்ட்டு 2 பேர் வராங்க. இப்போ தேயாங் தான் அலெக்ஸ் கிட்டே பேசிகிட்டு இருப்பான். இங்கே பாரு, இது உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியணும், வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. புரியுது பிரின்ஸ். அவளை நான் பழி வாங்கியே ஆகணும். இப்போது அதிரா தான் வாயிலே கை வச்சுக்கிறா. என்ன இவங்க எப்படி பேசுகிறாங்க? யாரை பழி வாங்கணும்? அங்கேருந்து வந்தது நான் தான். என்ன தான் பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்களா என்ன? நம்ம பொய் சொல்லி வயனை என் தங்கச்சின்னு சொல்லி நான் கல்யாணம் பண்ணது ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சிருக்குமா? அதுக்கு தான் என்னை பழி வாங்குறதுக்காக பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி பதறா. இப்போது பணிப்பெண் தான், அப்படிலாம் இருக்காது, நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க, முழுசாக கேட்போம் இருங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டு. இப்போது 2 பேரும் முழுசாக தான் கேட்குறாங்க. இப்போ அலெக்ஸ் தான், நீங்கள் சொல்கிறது சரிதான் பிரின்ஸ். வைன் அதுக்கான தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். அவள் பண்ணது பெரிய தப்பு தான். புரிஞ்சா சரி, போகலாமா அப்படின்னு தேங்க் சொல்லிட்டு முன்னாடி நடந்து போகிறான். அலெக்ஸுமே பின்னாடி போகிறான். இப்போ தான் 2 பேரும் பார்க்குறாங்க. அப்போது அவங்க என்ன சொல்ல வைனை தான் சொல்கிறாங்க. அவளை பணிப்பெண்ணாக கூட்டிகிட்டு வந்தது அவளை பழிவாங்க தான். அப்போது எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை சரியா
அப்படின்ட்டு ஆதிரா தான் பணிப்பெண்ணை பார்த்து சொல்கிறா. ஆமாம் இளவரசி, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? பயந்தே போயிட்டேன். ஒரு வேளை என்னை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருச்சான்ட்டு. உங்களை பற்றியா? அப்படின்னு தெரியணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதை விடு. சரிங்க இளவரசி. இளவரசி, என்னது? அவங்க வயனை தான் பழி வாங்குறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன் அதை நம்ம கையில் எடுத்து செய்யக்கூடாது? என்ன சொல்கிற? அவங்களே தான் பழி வாங்க போகிறாங்க. இதில் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு? என்ன எப்படி சொல்லிட்டீங்க? அவங்க பழி வாங்குறதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவளை இங்கே அடிமையாக வச்சுருப்பேன்னு மட்டும்தானே சொன்னாங்க. அடிமையாக வேலை வாங்குவாங்க. வேறு என்ன பண்ணிட போகிறாங்க? அவளை எப்படியாவது அந்த நாட்டை விட்டு துரத்தணும், அவ்வளவுதான். அப்போ தானே நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். இத்தனை நாள் அவங்க தான் இளவரசியாக இருக்கிறதுனால எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு ரெண்டாவது தானே கிடச்சிருக்கு. இப்போது அதிராவும் யோசிக்கிறா. ஆமாம், இந்த திருமணம் கூட நடந்திருக்காது அப்படின்னு சொல்கிறா. இப்போ புரியுதா உங்களுக்கு? ஒரு வேளை என்றைக்காவது ஒரு நாள் தெரிய வந்துச்சுன்னா அன்றைக்கி உங்களுக்கும் பிரச்சனையாயிடும். அதுக்காக நம்ம முன்னாடி ஏதாவது செய்யணும். நீ சொல்கிறது சரிதான். நம்ம எதாவது செய்யணும். அவளை இந்த அரண்மனையை விட்டு இல்லை, இந்த ஊரை விட்டே அவளை விரட்டணும். அந்த அளவுக்கு அவளுக்கு நான் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒயின் மேலே அவ்வளோ கோவத்தில் இருக்கா அதிரா. சரி வாங்க, இதுக்கு மேலே இங்கேயே நின்றுட்டு இருந்தா யாராவது கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பனிப்பெண் தான் அதிராவை கூட்டிகிட்டு அங்கேருந்து போகிறா. இந்த பக்கம் பார்த்தா ஒயின் தான் ஜாராவை தேடிட்டு இருப்பா. எங்கே போனா இவ? காலையிலேருந்து ஆளை காணோம். நான் மட்டும்தான் வேலை பார்த்துட்ருக்கேன். என் துணைக்கு வச்சுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்கா. ஒரு மரத்தடி கீழே தான் இப்போ பின்னாடிலேருந்து ஒரு கை தான். ஏய் நான் தான். சாரா நீயா? பயந்தே போயிட்டேன். எங்கே போன காலையிலேருந்து? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? அதுவா, சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக போனேன். என்ன விஷயம் தெரிஞ்சுக்க? அதுவா நம்ம தயங் பிரின்ஸ் இருக்கார்ல? ஆமாம், அவரை பற்றி என்ன விசாரிச்ச? அதான் அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன ஏதுன்ட்டு அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன். என்ன சொல்கிற? அவர் நமக்கு தான் தெரியும்ல. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் பொய் தான். உன்னை ஏமாத்துறதுக்காக அவர் பண்ணார். என்ன இப்படி சொல்கிற? இவ்வளோ நல்லவர் தெரியுமா? என்ன தான் இருந்தாலும் என்னை பழி வாங்கிறதுக்காக ஏதோ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவர் பண்ணுறாருன்னு மட்டும் எனக்கு புரியுது. அப்படி வேணா நீ சொல்லிக்கோ, நான்லாம் சொல்ல மாட்டேன். அவன் ஒரு இதயமே இல்லாத ராட்சசன் அப்படின்னு சொல்கிறா. என்ன இப்படி சொல்கிற? ஆமாம், அதானே அவங்களும் சொன்னாங்க. அலெக்ஸ் சொன்னானே, ஞாபகம் இல்லை? அவருக்கு இதயம்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு. இதயம்னு ஒன்று இல்லாமலையா காதல் வரும் அப்படின்ட்டு வாங்கி தான் சொல்கிறா. லூசு, அவர் உனக்கு காதலிக்கவே இல்லை, நீ மட்டும்தான் காதலிச்சிட்டு இருந்திருக்கேன். அவர் எப்படிப்பட்டவர்னு உனக்கு தெரியுமா? அவர் என் கூட பழகும் போது நல்லா தான் இருந்தார். அது மட்டும்தான் உனக்கு தெரியும். அது எல்லாம் நடிப்பு. நான் போய் எல்லாத்தையும் கேட்டு வந்ததை வச்சு நான் சொல்கிறேன். அவரோட 13 வயசில், எப்படி 13 வயசில் ஒரு பெரிய நாட்டோட கிங்கை கொன்னுட்டு, எப்படி அவரோட 13 வயசில் இந்த 5 நாட்டுக்குமே கிங்காக இருக்கார். இப்போ தான் கல் பண்ணிட்டு பார்க்குறா. இதெல்லாம் உண்மையா? உண்மைதான். அவரோட சரித்திரத்திலே இதான் எழுதியிருக்காங்க. என்ன? அவருக்கு இதயம்னு ஒன்று கிடையவே கிடையாதான். என்ன சொல்கிற? கொஞ்சம் கூட ஈவே இறக்கம் இல்லாமலே இந்த போர் நடக்குதுல்ல? ஆமாம், அதில் எதிர்நாட்டிலேருந்து வந்து சண்டை போடுறவங்க எல்லாரையும் ஈவே இறக்கம் இல்லாமலே கொண்டு வருவாராம். என்ன? இது வரைக்கும் அவரை கொல்றதுக்காக அவர் நெஞ்சிலேயே 2-3 வாட்டி அம்பு இறங்கியிருக்கான். ஆனால் ஒரு வாட்டியும் அவர் பெருசாக கண்டுக்கிட்டதே கிடையாதான். கொஞ்சம் கூட பயந்ததும் கிடையாதான். இப்போ வயந்தான் அவன் முட்டை கண்ணை விரித்து பார்க்குறா. நெஞ்சிலையா? அதனால தான் அவருக்கு இதயமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எல்லாரும் அப்படின்ட்டு அவளுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே சொல்கிறா. வயனுக்கு இதை கேட்கும் போதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. இப்போ புரியுதா? உன்னை காதலிச்சு ஏமாத்தினதெல்லாம் அவருக்கு அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. நீ தான் இங்கே கஷ்டப்பட்டுட்ருக்க. அவருக்கு அப்படி கிடையாது. அவரை உன்னை துன்புறுத்தணும், அவ்வளவுதான். நான் துன்புறுத்துற அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? அவரை காதலிச்சதை தவிர்த்து நான் எந்த தப்பு பண்ணலையே. அதுதான் எனக்கும் தெரியல. ஏதோ இங்கே தப்பான விஷயம் நடக்குதுன்னு மட்டும் எனக்கு புரியுது. அதுதான் நானும் சொல்கிறேன். அவர் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இதை பண்ணுறாரு. அவர் மனசளவில் ஒருத்தரை காயப்படுத்த மாட்டார், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. இப்போது
ஜாரா தான் திரும்பி முறைச்சி பார்க்குறா. நீ திருந்தவே மாட்டியா வயன்? என்ன இப்படி பேசுகிற? சரி இப்படி வச்சுக்கோ. ஏன் ஒரு வேளை அவர் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கூட பழி வாங்குறான்னு வச்சுக்கோ. ஒரு வேளை உண்மை தெரியுது, அவர் உனக்காக வருந்துவார் நீ நினைக்கிறியா? பின்ன வருந்த மாட்டாரா? அவர் கஷ்டப்படுவார்ல, ஒரு தப்பான பொண்ணு இப்படி பண்ணிட்டோன்னு. அவருக்கெல்லாம் அந்த இறக்கமே கிடையாது. நீ செத்தா கூட அவர் கவலைப்பட மாட்டார். என்ன அப்படி சொல்கிற? பின்ன அதுதான் உண்மை. அவரை பற்றி நான் இவ்வளோ தெரிஞ்சுட்டு வந்து சொல்கிறேன், திருப்பியும் அவர் மேலே இருக்க காதல்லே பேசிகிட்டு இருக்க. இன்னும் இருந்தாலும் எனக்கு பிடிக்கும்ல அவரை. அது ஒரு காரணத்துக்காக தான் நான் அமைதியாக இருக்கேன். சரி விடு, கோவப்படாத, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜாராவை அமைதிப்படுத்துகிறா வயனு. ஜாராக்கு கோவத்து மேலே கோபமாக இருக்குது. எதுக்கு தயங்க வந்து இப்படி கஷ்டப்படுத்தணும்? அது ஏன் இவ பண்ணிப்பேனா வந்து இங்கே வந்து அடிமையாக இருக்கணும் அப்படின்னு அவளுக்குள்ள 1008 கேள்வி. அவளுக்கு எந்த பதிலுமே சொல்ல முடியல. எப்படியாவது இந்த உண்மையை எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும், என்ன தப்பு நடக்குதுன்னு. அப்போ தான் வயன் வந்து சந்தோஷமாக அவள் வாழ்க்கையை வாழ முடியும், இந்த நரகத்துலேருந்து அவளை கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கா. இப்போ வயன் தான், சரி சாரா வா, நமக்கு வேலை இருக்குல்ல, அதுவும் தயாங் பிரின்ஸுக்கு நான் உணவு செய்யணும் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறா. ஜாராவும் கூடவே வரா. இப்போது நைட்டுக்கு தான் உணவு செஞ்சிட்ருக்காங்க. அங்கே அலெக்ஸ் தான் வந்து, வயன் சொல்லுங்கள் அலெக்ஸ், உணவெல்லாம் தயாராக இருக்கா என்ன? சரி, இன்றைக்கி பிரின்ஸ் கூட அதிரா இளவரசியும் உட்காந்து சாப்பிட போகிறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச சமையல் என்னமோ அதையும் செஞ்சுருங்க. இப்போ வயன் தான் பார்க்குறா, இது பிரின்ஸ் தயாங்கோட கட்டளை, இதை மீற போறியா என்ன? இல்லை பரவாயில்ல, நான் செய்கிறேன். சீக்கிரம் தயார் பண்ணி நான் சொன்ன இடத்துக்கு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ ஜாரா தான், வயன் அதான் தெரிஞ்ச விஷயம் தானே, பண்ணு. இல்லை நான் பண்ணவா? இல்லை இல்லை நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வயனும் சமைக்கிறா. எல்லாத்தையும் சமைச்சு எடுத்துகிட்டு வராங்க ஜாராவும் வயனும். ஜாரா நீ இங்கே இல்லை, நான் கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுறேன். இல்லை நான் கொண்டு போய் வச்சுட்டு வரேன், நீ செஞ்சேன்னு தெரிஞ்சா அதுக்கும் ஏதாவது கோவம் வரும். சரி இங்கேயே நிற்கிறேன், நீ போயிட்டு வந்து வாங்கிக்கோ. இப்போது நான் சொன்னேன் இல்லைடா, ஒரு லேக் மாதிரி ஒரு இடம் இருக்கும், நடுவில் வந்து உட்கார்றதுக்கு ஸ்பேஸ் இருக்குன்ட்டு. அங்கே தான் உட்காந்துட்டு தேங்கும் ஆதிராவும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆதிரா தான், ரொம்ப நன்றி நான் கேட்டதுக்காக என் கூட உட்காந்து சாப்பிட்றதுக்கு. இருக்கட்டும், சீக்கிரம் முடிச்சுன்னா என் வேலையை பார்க்க போவேன். கொஞ்ச நேரத்தில் தான், சாப்பிட்டுட்டு நீங்கள் போங்க. இப்போ ஓய்ந்தா சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறா. தோ சாப்பாடு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அதிரையும் சொல்கிறா. இப்போது ஓய்ந்தா எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கா. மீதி இருக்காதையும் போய் சாரா கிட்டேருந்து வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கா. சாப்பிட்லாமா அப்படின்னு தேங்க்ஸ் சொல்கிறான். அதுக்குள்ளேயா, ஒரு 2 வார்த்தை பேசலாமே. என்ன பேசணும்? இவனுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு ஆதிரா மனசுலேயே நினச்சிக்கிட்டு திரும்பி பார்க்குறா. அங்கே ஆதிராவோட பனிப்பெண் தான் நின்று சைகை காமிச்சிட்ருக்கா. சீக்கிரம் இரு பண்ணுறேன் அப்படின்ட்டு இவ்வளோ சொல்லிவிட்டு, என்ன அங்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேங்க தான் திரும்பி பார்க்குறா. அங்கே யாரோ போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறா. தேங்க தான் எந்திரிச்சு பார்க்குறான். இப்போது ஆதிரா தான் தேங்க சாப்பிட்றதுல ஏதோ கலக்கிறா. இந்த பக்கம் பார்த்தா வயந்தான் இன்னும் கொஞ்சம் சாப்பாடோட எடுத்துகிட்டு நடந்து வந்துட்டுருக்கா. தேங்க திரும்ப போகிறான். டக்குன்னு அதை எட்டை நவுத்திட்டு பழையபடி உட்காந்துக்கிறா. அங்கே யாரும் இல்லையே. யாரோ போன மாதிரி இருந்துச்சு. சரி, இப்போது வயந்தான் எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சுட்டு அங்கே நின்றுட்டுருக்கா. இப்போது அதிரா தான், இங்கே என்ன நின்றுட்டுருக்க, உனக்கு என்னங்க வேலை, சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டல, கிளம்பு. அதில் இப்போது தேங்க தான் கிளம்புன்னு அப்படின்னு அவன் சொன்னதும் வயன் அங்கேருந்து வேகமாக குடுன்னு ஓடிடுறா. இப்போது அதிரா தான் மனசுக்குள்ளே, கொஞ்சம் கொஞ்சமாக நீ சொல்கிறத கேட்பேன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கா. பிரின்ஸ் சாப்பிட்லாமா? இப்போது தயம் தான் அவன் கரண்டி எடுத்து சாப்பாடுக்குள்ளே வைக்கிறான். அவனுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது. டக்குன்னு எடுத்து வெளியே வச்சிடுறான். இது அதிரா பார்த்துட்டு, என்னாச்சு பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுற்றி முற்றி பார்க்குறான். அலெக்ஸ் எங்கேயாவது இருக்கானான்னு சொல்லிட்டு. என்னாச்சு? நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி என் சாப்பாட்டை யாராவது ஒருத்தவங்க ருசிச்சாதான் நான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொன்னதும் இப்போ அதிரா தான் அவசரப்பட்டு, அதில் என்ன இருக்குது நான், அப்புறம் தான் அவளுக்கு ஞாபகம் வருது அவள் கலந்த இந்த மருந்து. இப்போ யோசிக்கிறா. இப்போது தேங்க தான் பார்க்குறான் என்னன்ற மாதிரி.
ஆ, என்ன அப்படின்னு கேட்டதும் இப்போது அதில் தான் யோசிக்கிறா. எப்படி நான் அதை சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கா. இப்போது சுற்றி முற்றி பார்க்குறா. அங்கே மறைஞ்சிருக்க அவளோட பணிப்பெண் தான். பரவாயில்ல, நீங்களே ருசிங்க அப்படின்னு சொல்லி சைகையில் காட்டுறா. ம் அப்படின்ட்டு இப்போது அதிரா தான் தேங்க பார்த்து, பிரின்ஸ், நீங்கள் தப்பாக நினைக்கலனா அதை நான் முதல்ல ருசிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை பரவாயில்ல, நான் அலெக்ஸை கூப்பிட்டுக்கிறேன். இல்லை, நான் சாப்பிடக்கூடாதா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டதும் தியாங்க்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி அப்படின்றான். இப்போது அதிரா தான் ஒரு மாதிரி மனசில் பயத்தை வச்சுக்கிட்டே, இதில் இருக்க விஷயம் எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினச்சி பயத்திலேயே ஒரு வாய் எடுத்து வைக்கிறா. எடுத்து வச்சுட்டு தேங்கிட்ட மீதியை கொடுக்குறா. இந்த சாப்பாடு எல்லாமே உங்கள் பணிப்பே நான் வயன் சமைச்சது தானே, அப்புறமும் இந்த சாப்பாட்டு மேலே உங்களுக்கு அவ்வளோ பயமா அப்படின்ற மாதிரி கேட்டுடுறா. இப்போ தேங் தான், அது எங்களோட வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாப்பிட தான் போகிறான். நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிமிர்ந்து பார்க்குறான். பார்த்தா அதிரா வாயிலேருந்து ரத்தமாக இருக்குது. என்னாச்சு? அதிரா மயக்கம் போட்டு விழ போயிட்டா. இப்போ தேங் தான் பிடிச்சிட்டு அலெக்ஸ் அப்படின்னு கூப்பிட்றான். இன்னும் அலெக்ஸை வரக்கானோ. இப்போது தயங்கே வந்து அதிராவை தூக்கிட்டு வேகமாக போகிறான். இப்போது அலெக்ஸா எதிர வந்துட்டு, பிரின்ஸ் என்னாச்சு? எங்கே போனேன்? நான் இங்கே தான் நின்றுட்டு இருந்தேன் தூரத்தில். சீக்கிரம் போய் மருத்துவரை கூட்டிகிட்டு வா. சரி. இப்போ அலெக்ஸ் தான் வேகமாக ஓடுறான். தேங் தான் வேகமாக போயிட்டு அதிராவோட அறையில் தான் அதிராவை படுக்க வைக்கிறான். இப்போ பின்னாடி மருத்துவரும் அலெக்ஸும் வராங்க. என்னாச்சு? என்னோடய உணவில் ஏதோ மருந்து கலந்துருக்கு, அது அதிரா சாப்பிட்டதும் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போது அலெக்ஸும் வாயை பிளந்துட்டு பார்க்குறான். என்ன? சரி, நான் என்னன்னு பார்க்குறேன், நீங்கள் 2 பேரும் வெளியே இருங்க அப்படின்னு சொன்னதும் இப்போ தயங்கும் அலெக்ஸும் வெளியே வந்து நிற்கிறாங்க. இந்த பக்கம் அவளோட பணிப்பெண் தான் உள்ளே போகிறா. மருத்துவர் பார்த்துட்டு, நீ யாருமா? நான் அதிரா இளவரசியோட பணிப்பெண். அப்படியா? சரி, வெந்நீர் வச்சு எடுத்துகிட்டு வா. சரி. அவங்களுக்கு எப்படி இருக்குது? பார்த்தா தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போது அவளுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் அவள் கையில் மருந்து வச்சிட்ருக்கா. அது எப்படியாவது அதிரா கொடுத்துடணும், அது கொடுத்தா தான் அந்த விஷம் வந்து தாக்காமல் இருக்குன்ற மாதிரி கையில் வச்சுட்டே நிற்கிறா. அது எப்படி கொடுக்குறதுன்னு தெரியாமல் மருத்துவர் நிற்கிறதுனால. பிரின்ஸ், உங்கள் உணவுலேயே விஷத்தை கலக்கிற அளவுக்கு இங்கே யாருக்கு தைரியம் இருக்குது? அதுவும் ராஜ்யத்துக்குள்ளேயே வந்து. இப்போது தேங் தான் முறைச்சிக்கிட்டே, வயனுக்கு இருக்குது. என்ன? அவள் தானே இந்த சாப்பாடை சமைச்சா, அப்போது யார் அதில் விஷத்தை போட்டிருப்பா? ஆனால் வேற யாராவது செஞ்சுருந்தா நான் சாப்பிட்ற உணவை ஒருத்தவங்க ருசித்ததுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்ணுன்னு இருக்கு. ஏன் அவள் ருசிக்காமல் அப்படியே போயிட்டா? நீ அவகிட்ட அதை பற்றி சொல்லலையா என்ன? இல்லை பிரின்ஸ், நான் நாளே சொல்லிட்டேன். அப்புறம் இவ்வளோ நாள் அப்படி தானே இருந்துச்சு, ஏன் இன்றைக்கி மட்டும்? அதுதான் உண்மை. அவள் தான் விஷம் கலந்துருக்கா. எப்படி என் தம்பியை கொல்ல நினச்சாலோ அதே மாதிரி தான் இப்போது இந்த மூலயமா என்னை கொல்ல பார்த்துருக்கா. அவள் என்றைக்குமே மாற மாட்டா. இதில் வேற சொன்னேன், அந்த மருந்து எடுக்கிறது அவ்வளோ கஷ்டம், அதை கஷ்டப்பட்டு அவள் உங்களுக்காக கொண்டு வந்திருப்பான்ட்டு, கொஞ்சமாவது பரிதாபம் பாருங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு அந்த விஷத்தையே அவள் தான் தயாரிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அதனால தான் யாருக்குமே கிடைக்காத ஒரு மருந்தை வெறும் 3 நாளே எப்படி இவ்வளோ சுலபமாக கொண்டு வந்தான்னு புரிஞ்சுதா? விஷத்தை தயாரிக்கிறதும் அவள் தான், அந்த மருந்தை தயாரிக்கிறதும் அவள் தான், என் தம்பியை கொல்ல பார்த்ததும் அவள் தான், இப்போ அடுத்தது நான். இவளுக்கெல்லாம் பரிதாபம்னு ஒன்று பார்க்கவே கூடாது. அலெக்ஸ்க்கும் தேங் சொல்கிறது உண்மைன்ற மாதிரி ஒரு பக்கம் தோணுது. ஆமாம்ல, அவ்வளோ யாருக்கிட்டுமே கிடைக்காத ஒரு மருந்து அவளால் இவ்வளோ சுலபமாக கொண்டு வர முடிஞ்சதுன்னா அப்போது அதுக்கான விஷமும் அவகிட்ட தான் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் யோசிக்கிறான். முதல்ல வைன் எங்கே இருப்பான்னு பார்த்து கூட்டிகிட்டு வா. சரிங்க பிரின்ஸ். இந்த பக்கம் வைன் தான் அவள் சாப்பாடெல்லாம் வச்சுட்டு நடந்து வந்திருப்பா. இப்போ சாரா தான் அங்கே அவளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பா. என்ன கொடுத்துட்டா? கொடுத்துட்டேன் சாரா. ஐயோ, என்னாச்சு? நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன். என்ன மறந்த? இல்லை, அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் ஒரு வாட்டி இந்த சாப்பாடை சாப்பிட்ருக்கணும். ஏன் சாப்பிட்லையா என்ன? இல்லை, அதிராவும் தேங்காய் அப்படி உட்காந்துருக்கதை பார்த்துட்டு மனசு ஒரு மாதிரி இருந்ததுனால நான் வேகமாக வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி வைன் பாவமாக கேட்குறா. இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்?
அவங்க இந்நேரம் சாப்பிடவே ஆரம்பிச்சிருப்பாங்களே. ஆமாம், என்ன இருந்தாலும் ஒரு மன்னிப்பு கேட்டுருவோம். எந்த பிரச்சனையும் நாளைக்கு வந்துடக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு வயன் சொல்கிறா. நான் சொன்னால் எங்கே கேட்க போகிறேன், வா அப்படின்னு ஜாரா தான் கூட்டிகிட்டு வரா. இப்போ அங்கே வந்து பார்த்தா அலெக்ஸா முன்னாடி நடந்து வந்துட்டுருக்கான். வந்துட்டு வயன், ஆ அலெக்ஸ், பிரின்ஸ் உன்னை கூப்பிட்டார் வா. இப்போ வயன் தான் திரும்பி ஜாராவை பார்க்குறா. அதனால தான் கூப்பிட்றாருன்னு நினைக்கிறேன், நான் பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரி ஜாரா கிட்ட சொல்கிறா. இங்கே பாரு, நீ ஒன்றும் பெரிய தப்புலாம் ஒன்றும் பண்ணல, அதை நினச்சி நீ எதுக்கு வந்துட்டுருக்க? இல்லை, நான் பண்ணது எதுவும் இருந்தாலும் தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அலெக்ஸ் தான், ஓ நீ பண்ணது தப்புன்னு ஒத்துக்கிறியாப்போ? இப்போது வயன்தான், இல்லை அப்படி நான் பண்ணியிருக்கக்கூடாது, இதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் நீ தயாங் பிரின்ஸ் கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கான். இப்போ ஜாரா தான், ஒரு நிமிஷம் இல்லைங்க அப்படின்னு கையை பிடிச்சி நகர்த்தி நிற்க வைக்கிறா. என்ன, ஒரு சின்ன பிரச்சனை தான், அது ஏன் இவ்வளோ பெருசாக்கிட்டு இருக்கீங்க? ஓ, ஒரு உயிர் உனக்கு சின்ன பிரச்சனையா? இப்போது வயன் தான், ஜாரா என்ன இருந்தாலும் நான் பண்ணது தப்பு தான், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இல்லை வயன் விடு, போகலாம் நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வயன் பின்னாடி நடந்து வரா. அலெக்ஸ் முன்னாடி போகிறான். ஜாராவும் கூட வரா. ஜாரா நீயே வர, பரவாயில்ல நானும் கூட வரேன். இந்த பக்கம் பார்த்தா அதிரா இன்னும் கண்ணு முழிச்சிருக்க மாட்டா. மருத்துவர் வந்து அது என்ன விஷன்றதை கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆனால் அதுக்கான மருந்து என்னன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாரு. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மருந்தெல்லாம் தயாரிச்சு இப்போ அதிராக்கு தான் கொடுக்க போகிறாரு. இந்த மருந்து அவளுக்கு ஒத்துக்குமான்னு தெரியல, இருந்தாலும் பார்ப்போம். இப்போது மருத்துவர் தான் அதிராவோட பணிப்பெண்ணை கூப்பிடுறாரு. வெந்நீர் எடுத்துகிட்டு வர சொன்னால, எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி இருங்க, இதை வச்சுக்கோங்க, நாங்கள் போய் ஒரு துணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரி அப்படின்ட்டு அவர் எட்ட நவுந்த நேரத்தில் அந்த மருந்தை எடுத்து மாற்றி வச்சிடுறா ஒரிஜினல் மருந்தோட. இப்போ அவர் திரும்பி வந்ததும் கொடுப்பான் அப்படின்ட்டு வாங்கிட்டு அந்த மருந்தை தான் அதிராவுக்கு கொடுக்குறாங்க. இப்போ தான் அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்பா, இளவரசியை காப்பாற்றிடலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கா. இப்போ அந்த மருந்தை கொடுத்ததும் விஷம்லாம் வாய் வெளியே வெளியே வர ஆரம்பிக்குது. இப்போ தான் மருத்துவர் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அப்பா, இதுக்கப்புறம் உடம்பு குணமாயிரும், சரியான மருந்து தான் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. இப்போது பனிப்பெண் தான், என்னாச்சு அவங்க வாயிலேருந்து ஏன் ரத்தம் வருது அப்படின்ற தெரியாத மாதிரி கேட்குறா. அது உள்ளே இருக்க விஷம்லாம் ரத்தமாக வெளியே வருது, அவங்க உடம்பு சரியாயிரும். அப்போ சரி, நான் பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிட்ருக்கா. பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது, சரியாயிடும். இதை பற்றி பிரின்ஸ் கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு மருத்துவர் சொல்கிறாரு. இப்போது தயாங் தான் வெளியே தான் நின்றுட்டுருப்பான். இப்போ அலெக்ஸா வைனியும் ஜாராவையும் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். பிரின்ஸ் கூட்டிகிட்டு வந்துட்டேன். இப்போ தயாங் தான் திரும்பி முறைச்சி பார்க்குறான். இப்போது வயன் தான், என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்துடுறா. இப்போ தயாங் தான், உனக்கு தான் இது புதுசு இல்லையே, ஒருத்தவங்களை எப்படி துன்புறுத்தணும், அவங்கள எப்படி கஷ்டப்படுத்தி கொல்லணும் அப்படின்றத இன்னும் பிறப்பிலே கற்றுட்டு இருந்திருப்பியா அப்படின்ற மாதிரி தயாங் கேட்குறான். என்ன, இல்லை அந்த சாப்பாடை ருசிக்காமல் விட்டது என் தப்பு தான். ஓ அப்படி, எப்படி விஷத்தை நீயே போட்டுட்டு அது எப்படி நீயே ருசிப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன விஷமா? ஜாராக்கு ஒன்றும் புரியல. என்ன விஷமா அப்படின்ற மாதிரி பார்க்குறா. இல்லை, நான் எதுவுமே பண்ணலை, நான் சமைக்க மட்டும்தான் செஞ்சேன். இப்போ ஜாரா தான், ஆமாம் ஒயின் சமைக்க மட்டும்தான் செஞ்சா, அவளுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அவள் இதுக்கு விஷம் கலக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறா. சமைச்சவங்க தான் விஷம் கலந்துருக்கோன்ட்டு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? ஒருத்தவங்களை தண்டிக்கணும்னா அதுக்கு ஆதாரம் முக்கியம் இல்லை, யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக அதுக்கு எல்லாத்துக்குமே ஒருத்தவங்க ஆளாயிட முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி ஜாரா கேட்குறா. இப்போது அலெக்ஸ் தான், பிரின்ஸ் ஏன் எதிர்த்து பேசுகிறியா? ஆ இல்லை, நான் வந்து இது கேட்குறேன், எல்லாத்துக்குமே காரணம் அவன் சொல்கிறதுல இங்கே என்ன நியாயம் இருக்குது? அதுவும் இல்லாமல் அவள் சமைச்ச சாப்பாடு கொண்டாந்து கொடுக்கும் போது அவள் மறந்து போய் தான் அவள் ருசிக்காமல் வந்தா, அதை ருசிக்காமல் தான் அவள் தப்பு பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கேட்டா. அதில் விஷம் இருந்தா அவள் ஏன் அப்படி சொல்ல போகிறா அப்படின்ற மாதிரி சொன்னதும் இப்போது அலெக்ஸ் தான், பின்ன என்ன, தப்பிச்சுக்கிறதுக்கு தான் சொல்கிறது, உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்கன்ட்டு, இது எல்லா குற்றவாளிகளும் செய்கிற விஷயந்தான் அப்படின்ற மாதிரி அலெக்ஸ் சொல்கிறான். இப்போது அந்த அறையோட கதவை தான் திறந்துட்டு மருத்துவர் தான் வெளியே வராரு. இப்போ தேங் தான் பார்க்குறான். என்னாச்சு,
அதை அதிர இளவரசிக்கு விஷத்தை வெளியே எடுத்தாச்சு. ஆனால் இன்னும் கண்ணு முழிக்க சில வினாடிகள் ஆகும். ஆனால் இன்னொரு விஷயமும் கண்டுபிடிச்சிருக்கேன். என்னது அப்படின்ற மாதிரி தயம் கேட்குறான். இந்த விஷயம் நம்ம நாட்டிலேருந்து வந்ததில்லை. இப்போது தேவனுக்கு தான் புரியுது. அப்புறம் எப்படி அதுக்கான மருந்து உங்களுக்கு கிடச்சிது அப்படின்ற மாதிரி அலெக்ஸ் கேட்குறான். அதை என்கிட்ட இருக்க சில மூலிகளை வச்சு விஷத்தை வெளியே எடுத்தாச்சு. அவங்க விஷத்தை ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்துக்கல. கொஞ்சமாக அவங்க உடம்புல போனதுனால எங்களால் சுலபமாக அவங்கள காப்பாற்ற முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாது. இப்போ தேவனுக்கு தான் சப்பா கோவம். வயனுக்கெலாம் ஒரு மாதிரி ரொம்ப ஷாக்காக இருக்குது. என்ன நடக்குது, விஷமா அப்படின்ற மாதிரி. இப்போ அந்த மருத்துவர் தான், பிரின்ஸ் நான் அடுத்த மருந்து கொடுக்கணும், நான் அதை சொல்கிறதுக்கு தான் வந்தேன், உள்ளே போய் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் அங்கேருந்து கிளம்பி உள்ளே போயிடுறாரு. இப்போது தேங் தான் அலெக்ஸை பார்த்துட்டு, அலெக்ஸ், பிரின்ஸ் இவங்க 2 பேரையும் அந்த இருட்டை அறையில் கட்டி போட்டு வைங்க. சரிங்க பிரின்ஸ். அதிரா என்னைக்கு கண்ணு முழிக்கிறாளோ அது வரைக்கும் அந்த இருட்டு சரையிலே கட்டி போட்டு வைங்க. சரிங்க பிரின்ஸ். சாப்பிட்றதுக்கு சோறு தண்ணின்னு எத்தையும் கொடுக்காதீங்க. அதிரா கண்ணை முழிச்சதும் இதுக்கான முடிவை நான் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்புகிறான். எல்லா காவலாளிங்களும் வந்து வேகமாக வந்து வயனையும் ஜாராவையும் பிடிக்கிறாங்க. வயன்தான் தேவோட காலிலே விழுந்துட்டா. இங்கே பாருங்கள், சத்தியமாக ஜாராக்கும் இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. சாப்பாடு நான் தான் சமைச்சேன், அவளை விட்டுருங்க, அவளுக்கு எதுவும் தெரியாது, அவள் அப்பாவி அப்படின்னு சொல்லிட்டு அழறா. இப்போ ஜாரா தான், வயன் என்ன பேசுகிற, உனக்கும் தான் இதை பற்றி எதுவும் தெரியாது, ஏதோ தப்பாக உன் மேலே இது பண்ணுறாங்க, அவங்க போடுற பழிக்கெலாம் நீ ஆளாயிட்ருக்க, உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு ஜாரா சொல்கிறா. இப்போ வயன் தான் கிஞ்சரை நிறுத்தவே இல்லை. ப்ளீஸ் இங்கே பாருங்கள், நான் தான் அந்த உணவை சமைச்சேன், நான் தான் பரிமாறுறேன், அதுக்கு என்ன தண்டனையோ நான் எடுத்துக்கிறேன், அவளுக்கு எதுவும் வேண்டாம், அவளை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சரா. இப்போ அலெக்ஸும் தயங்கும் பார்க்குறாங்க. இப்போ அலெக்ஸ் தான், பிரின்ஸ் அவங்க பரிமாறவும் வரல, சமைக்கவும் வரல, நம்ம எதுக்கு அவங்கள தண்டிக்கணும், இதுக்கெல்லாம் காரணம் வயன் தானே. இப்போ வயன் தான் தேங்கோட காலை பிடிச்சிக்கிட்டு, ஆமாம் அதை நான் தான் சமைச்சேன், அவளுக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது, இது வந்து நான் ஏற்றுக்கிறேன். இப்போ தேங் தான், இவளை மட்டும் அந்த இருட்டு சரையில் அடைச்சி வைங்க, யாரும் அவளை பார்க்க போகக்கூடாது அப்படின்னு ஜாராவை பார்த்து சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ காவலாளிங்களும் வயனை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. ஜாரா தான் கத்துறா, வயன் வயன் அவளுக்கு எதுவும் தெரியாது, விட்டுருங்க ப்ளீஸ், ஜாரா இங்கேருந்து போயிடு நீனு அப்படின்னு கத்திட்டே போகிறா. அவளை இழுத்துட்டு போகிறாங்க. இங்கே ஜாராவால் தாங்க முடியல, அவளை 2 பேர் பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. இப்போ அலெக்ஸ் தான் திட்டுறா, உங்களுக்குலாம் மனசாட்சியே கிடையாதா. அலெக்ஸ் அங்கேருந்து எதுவும் கேட்கல, அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டான். வயன் வயன் அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டு அங்கேயே உட்காந்து அழுதுட்ருக்கா. அவளால் முடியல. காவலாளிங்க தான் வயனை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இருட்டு சிறையில், அங்கே ஜன்னல் கூட கிடையாது, இருட்டாக இருக்குது, 2 கம்பியில் தான் அவள் கையை கட்டி போட்டு அங்கே நிற்க வைக்கிறாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு இப்படிப்பட்ட தண்டனை. காவலாளிங்களாம் எதுவும் கேட்கவே இல்லை, கதவை பூட்டிட்டு அவங்க வேலை முடிஞ்சுன்னு கிளம்பி போயிடுறாங்க. இப்போது வயனுக்கு ஒரு சத்தம் தான் கேட்குது, ஜாரா கத்துற சத்தம். இப்போது வயன் தான், ஜாரா ஜாரா அவள் எது கத்துறா, அவளை தான் பண்ணுறாங்களா என்ன அப்படின்ட்டு பயந்துட்டுருக்கா. இப்போ ஜாரா தான் வெளியே இருந்து, வயன் பயப்படாத, நான் எப்படியாவது உன்னை காப்பாற்றுவேன், ஜாரா ஜாரா எனக்கு பயமாக இருக்குது, இங்கே ரொம்ப இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுட்டு பேசுகிறா. இப்போ ஜாராக்கு தான் கேட்குது, இங்கே பாரு வயன், பயப்படாத, நான் எப்படியாவது உன்னை காப்பாற்றுவேன், கவலைப்படாத, நான் எப்படியாவது உன்னை காப்பாற்றுறேன், நான் இங்கே தான் இருக்கேன் சரியா, நீ பயப்படாத, சரி நீ பத்திரமா இரு. ஜாராக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவள் அழுதுட்ருக்கா. அவள் அழுதா பயந்துருவான்னு சொல்லிட்டு வாயை மூடிட்டு அழுதுட்ருக்கா. கடவுளே எதுக்கு இதெல்லாம் நடக்கணும், வயனை என்ன தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மேலே பார்த்து அழுதுட்ருக்கா. இப்போ அங்கே தான் மழை பெய்ய ஆரம்பிக்குது, இடி இடிக்குது, நல்ல காற்று. இந்த பக்கம் அலெக்ஸ் தான், இதுக்கு இங்கே எப்படி மழை பெய்யணும், அதுவும் இது வெயில் காலம் தானே. இப்போ தேங்கும் பார்க்குறான், பார்த்தா நல்ல இடி இடிக்குது, நல்ல மழை பெய்யுது, காற்று பயங்கரமாக அடிக்குது. பிரின்ஸ் இதுதோ தப்பான அறிகுறி மாதிரி நமக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ தேங் தான், இதெல்லாம் நம்பிட்டுருக்கியா என்ன, பெரியவங்க தான் அதை தேவையில்லாமல் நம்புவாங்கண்ணா, நீனுமா. இல்லை பிரின்ஸ் சொன்னேன், வா அப்படின்ட்டு அவன் முன்னாடி போகிறான். அலெக்ஸுமே முன்னாடி போயிடுறான். இந்த பக்கம் பார்த்தா
ஜாரா வந்து அந்த சிறைக்கு வெளியே தான் உட்காந்துட்ருப்பா. வயனுக்கு மழை பெய்யதும் இடி இடிக்கிற சத்தம் கேட்கும். ஜாரா, என்னாச்சு வயன்? இதா வேணுமா என்ன? இல்லை, மழை பெய்யுது, நீ இங்கேருந்து முதல்ல போ. பரவாயில்ல, நான் உனக்கு துணையாக இங்கே தான் இருப்பேன். இங்கே பாரு ஜாரா, போ, நான் பார்த்துக்கிறேன். நீ முன்னாடியே ஒரு வாட்டி மழையில் நனைஞ்சுதான் உனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. திருப்பி அதை பண்ணாத. போ இங்கேருந்து. இல்லை, நான் உன்னை விட்டு போக மாட்டேன். இது என் மேலே சத்தியம். போ இங்கேருந்து. ஏன் வாயின் இப்படி பண்ணுற? இங்கே பாரு, போ அப்படின்னு சொன்னதும் சாராக்கு வேறு வழி தெரியல. அங்கேருந்து நடந்து போகிறா. திரும்பி பார்த்துக்கிட்டே, எப்படியாவது ஒன்று சீக்கிரம் நான் வெளியே கொண்டு வருவேன், உண்மை என்னன்றதை கண்டுபிடிச்சி அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு வேகமாக போகிறா. இப்போது நைட்டு போல தான் ஆதிரா தான் கண்ணை முழிக்கிறா. அவளோட பணிப்பெண் தான் பக்கத்தில் உட்காந்துருப்பா. ஆதிரா இளவரசி அப்படின்ட்டு பொறுமையாக கண்ணை திறக்கிறா. பொறுமையாக இருங்க, பொறுமையாக வந்துடுங்க அப்படின்ட்டு உட்கார வைக்கிறா. என்னாச்சு? கவலைப்படாதீங்க, எல்லாம் நினச்ச மாதிரி தான் நடந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ நடந்த எல்லாத்தையும் சொல்கிறா. அப்போது எனக்காக வயனை சிறையில் வச்சுருக்காரா என்ன? ஆமாம் இளவரசி, நம்ம நினச்ச மாதிரி கரெக்டாக தான் நடக்குது. இதுக்கப்புறம் தயாங் பிரின்ஸே ஒன்று வயனை கொன்றுவார், இல்லை அந்த நாட்டை விட்டே அனுப்பிடுவார். அதுக்கப்புறம் நீங்கள் சந்தோஷமாக இந்த நாட்டை ஆளலாம், தயாங் பிரின்ஸையும் சேர்த்து அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி வில்லத்தனமாக சொல்கிறா. இது அதிராவும் கேட்டு சிரிக்கிறா. அப்போ அந்த சாரா, கவலைப்படாதீங்க, வயன் போயிட்டானா அவளும் கூட சேர்ந்தே போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. இது அதிராவும் பார்த்து சிரிச்சுட்டு, அப்புறம் இளவரசி, என்னன்னா நீங்கள் கண்ணு முழிச்சதுக்கப்புறம் இதுக்கான முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன, அதுக்குள்ளேயேவா? இப்போ தான் அவளை சிறைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்கண்ணே. ஆமாம், அதான் நான் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் 2 நாளைக்கு இன்னும் கண்ணு முழிக்காத மாதிரியே நடிங்க. அது வரைக்கும் அவள் சிறையிலே இருக்கட்டும். சோறு தண்ணி இல்லாமல் பாதி செத்த மாதிரி ஆயிடுவா. அதுக்கப்புறம் தியாங் பிரின்ஸே அவளுக்கு தண்டனை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவள் முழுசாக செத்துருவா. நீ சொல்கிறதும் சரிதான், அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதிரா தான் படுக்கிறா. அங்கே மருத்துவர் தான் வராங்க. இளவரசி கண்ணை மூடுங்க. அதிராவும் கண்ணை மூடி படுத்துக்கிறா. இப்போ மருத்துவரும் வந்து பார்க்குறாரு. இன்னும் கண்ணை முழிக்கலையா என்ன? இன்னும் இல்லை, அதான் பார்த்துட்ருக்கேன். இப்போது இளவரசி கண்ணை முழிப்பாங்க? எனக்கு தெரிஞ்சு இந்நேரத்துக்கு அவங்க கண்ணு முழிச்சிருக்கணும். விஷம் உடம்புலேருந்து வெளியே வந்துருச்சு. அப்புறம் இன்னும் எதனால் கண்ணு முழிக்காமல் இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்ட்டு மருத்துவர் தான் நாடி பிடிச்சி பார்க்குறாரு. நாடி சரியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அவர் யோசித்து பார்த்துட்டு, என்னாச்சு, ஏதாவது ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்காங்களா என்ன? அப்படிலாம் இல்லை, எல்லாம் சரியாக தான் இருக்குது. அப்புறம் இன்னும் கண்ணு முழிக்கலை. சரி, காத்திருந்து பார்ப்போம். இப்போது பணிப்பெண்கிட்ட தான், இங்கே பாருங்கள், இந்த மருந்தெல்லாம் நைட்டுக்கு கொடுங்க. சரி, எனக்கு தெரிஞ்சு காலையிலக்குள்ளே கண்ணு முழிச்சிருவாங்க. சரி மருத்துவரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணிப்பெண் அதை வாங்கிக்கிறா. மருத்துவரும் அங்கேருந்து போகிறாங்க. கதவை மூணு சத்தம் கேட்டதும் அதில் தான் எந்திரிச்சு உட்கார்றா. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, அவருக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு உங்கள் உடம்பு குணமாயிடுச்சுன்னு. அப்புறம் நான் என்ன பண்ணுறது? எப்படி நான் நடிக்கிறது எவ்வளோ நாளுக்கு நடிக்க முடியும்? இங்கே பாருங்கள், உங்கள் உடம்புல சத்து குறையிற மாதிரி என்கிட்ட ஒரு மாத்திரை இருக்குது. அந்த மாத்திரையை மட்டும் எடுத்துக்கோங்க. உங்கள் உடம்புல சத்து குறைஞ்ச மாதிரி தெரியும், அதனால கூட அவங்க கண்ணு முடிக்கலன்னு சொல்லிட்டு நாளைக்கு காலைல பார்க்கும் போது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ சரி, அதை எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு அதிராவும் அதை வாங்கி போட்டுக்கிறா. இதனால் தெரியாதுல்ல? தெரியாது இளவரசி, பயப்படாதீங்க. இப்போ அதிரா தான், அந்த வயன் சாகணும், எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருப்பா. அவளாலேயும் அவங்க அம்மாவாலேயும் தான் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் 2வது உரிமையே கிடச்சிது. இல்லைனா எங்கள் அம்மா தான் ஃபஸ்ட்டு குயின் ஆகியிருப்பாங்க. ஆமாம் இளவரசி, எப்படி உங்கள் அம்மா வந்து வயனோட அம்மாவை கொன்னுட்டு குயின் ஆனாங்களோ அதே மாதிரி நீங்களும் அவளை கொன்னுருங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த தடையும் வராது. நீ சொல்கிறதும் உண்மைதான், இல்லைனா எதாவது குறுக்க எதாவது வேலை பார்ப்பா. அவள் அந்த சிறையிலே கிடக்கட்டும் 2 நாளைக்கு சோறு தண்ணி இல்லாமல். அப்போ தான் யார்கிட்ட பகச்சிக்கிட்டோன்றது அவளுக்கு தெரியும் அப்படின்ட்டு ஆஜிரா தான் வில்லத்தனமாக பேசிகிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தா தேங் தான் அவன் அறையில் உட்காந்துட்ருப்பான். இப்போது அலெக்ஸ் தான் அங்கே வரான். இப்போ கதவை தட்டினதும் தேங் தான், உளவா அலெக்ஸ் அப்படின்னு சொன்னது. இப்போ அலெக்ஸ் உள்ளே வந்து நிற்கிறான். பிரின்ஸ், என்னாச்சு? வெளியே என்ன சத்தம்? பிரின்ஸ், அந்த பொண்ணு தான். யார்?
சாரா தான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு வெளியே முட்டி போட்டு உட்காந்துட்ருக்கா இந்த மழையில். வெளியே இருந்தால் கத்துற சத்தம் கேட்குது. ஒயின் எந்த தப்புமே பண்ணலை, புரிஞ்சுக்கோங்க, அவள் எந்த தப்பு பண்ணலை அப்படின்னு கத்துறா. இப்போ தான் இங்கே பாரு, அவளுக்கு தண்டனை கொடுக்காம விட்டதே பெரிய விஷயம். முதல்ல அவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி தேங்க் சொல்கிறான். சரிங்க பிரின்ஸ். இப்போ அலெக்ஸ் தான் வெளியே வந்து, இங்கே பாரு சாரா, இந்த மழையில் இங்கே உட்காந்துட்ருக்காத, முதல்ல கிளம்பு, ஃப்ரெண்ட்ஸ் உன்னை பார்க்க மாட்டாங்க. இல்லை, நான் பார்க்கணும், அவங்க தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க, ஒயின் அப்படிப்பட்டவ கிடையாது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா தான் அழுதுட்ருக்கா. இங்கே பாரு, ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஓய்வு எடுக்க போகிறாங்க, இந்தமாரி கத்தி அவர் தூக்கத்தை கெடுத்துட்டு இருந்தா அப்புறம் உனக்கும் தண்டனை தான் கிடைக்கும். பரவாயில்ல, நான் அனுபவிச்சுட்டாலும் அனுபவிச்சுக்கிறேன், ஆனால் அவரை பார்க்காம இங்கேருந்து நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு உட்காந்துருக்கா. இப்போ அலெக்ஸ் தான் அங்கே இருக்க காவலாளிங்க 2 பேரை கூப்பிட்றான். இந்த பொண்ணை கொண்டு போய்ட்டு அந்த அறையில் வச்சு பூட்டிடுங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க 2 பேரும் எடுத்துகிட்டு போகிறாங்க. இல்லை, நான் பார்த்துட்டு தான் போவேன், ஃப்ரெண்ட்ஸை நான் பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டுருக்கா. இப்போ ஜாராவை கொண்டு போயிட்டு தான் அந்த அறையில் வச்சு பூட்டிடுறாங்க. தட்றா, நான் பிரின்ஸை பார்த்து பேசணும், அவள் எந்த தப்புமே பண்ணலை, அவள் எதுக்கு இந்த தண்டனையை அனுபவிக்கணும், ப்ளீஸ் என்னை வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டுருக்கா. அங்கேயே சோர்ந்து உட்காந்துடுறா. ஒரு மாதிரி அவள் கண்ணிலேருந்து தண்ணியாக ஓடிட்டுருக்கு. அவளால் முடியல. ஒரு பக்கம் பார்த்தா வயந்தான் அந்த இருட்டு சிறைக்குள்ளே அவள் கையில் 2 கையிலையும் கம்பி கட்டி நிற்க வச்சுருக்காங்க. அவளால் முடியல, சோர்ந்து உட்காந்துட்ருக்கா. அவள் நினப்ப ஃபுல்லாக தேவங்க மேலே தான் இருக்குது. ஏன் என்னை நம்பவே இல்லை அவர், நான் எப்படி விஷம் வச்சுருப்பேன்னு அவர் நம்பினார், அவரை நான் மனசார காதலிச்சிருக்கிறேன், எப்படி நான் கொல்லுவேன்னு அவர் நினச்சாரு, அவர் அதை யோசிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்ணு கலங்கி அழுதுட்ருக்கா. ஒரு பக்கம் பார்த்தா அதிராவும் அவளோட பணிப்பெண்ணும் உட்காந்து சிரிச்சிட்ருக்காங்க. இளவரசி, இந்த விஷயம் மட்டும் நம்ம நாட்டு குயினான உங்கள் அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்கல்ல. ஆமாம், இந்த விஷயம்லாம் முடியட்டும், ஒரு மடல் எழுதி அனுப்புவோம். சரிங்க இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சிரிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஓகே டாமி, இதோட இந்த 5th பார்ட் முடியுது. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் பார்ட்டை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நேற்று கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால நான் போடலடா. ஸோ டோன்ட் வரி, இதுக்கப்புறம் ரெகுலராக வரும். அதே மாதிரி நான் இந்த ஹார்ட்லெஸ் கிங்கை முடிச்சுட்டு நான் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் இது வரைக்கும் நான் எதுவும் கொடுக்கல. ஸோ லாஸ்ட்டு 3 days, அதாவது வேலண்டைன்ஸ் டேக்கு முன்னாடி 3 days நான் வந்து ஸ்பெஷல் 1 shot கொடுக்கலான்ட்டு இருக்கேன். அது வேணுமா என்னன்றதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கடா, ஓகேவா? நான் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் போடலாம் அப்படின்னு தான் இருந்தேன். இப்படி கோல்டு வந்து என் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆக்கும் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. உங்களுக்கு பேசும்போதே தெரியும், நிறைய இடத்துல வாய்ஸ் வந்து பயங்கரமாக லேக் ஆகுது. அதனால தான் இப்போ என்னென்னா வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் லாஸ்ட் 3 days, அதாவது என்னென்னா 12, 13, 14 இந்த 3 நாள்லையுமே வந்து ஸ்பெஷல் 1 shot கொடுக்கலான்ட்டு இருக்கேன். அதுக்குள்ளே வந்து நான் ஹார்ட்லெஸ் கிங்கை முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கடா, ஓகேவா? நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான். இல்லைக்கா, எங்களுக்கு இருக்கிற எல்லா வேலண்டைன்ஸ் டே இப்போ அப்கமிங்கில் வர எல்லா நாளுமே வந்து எங்களுக்கு வந்து ஸ்பெஷல் 1 shot வேணும் அப்படின்னிங்கன்னா நான் ஹார்ட்லெஸ் கிங் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் 15th மேலே கன்டினியூ பண்ணுறேன்டா. எனக்கு இது இல்லைனா அது ஏதாவது ஒன்று சொல்லுங்கடா, ஓகேவா? சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கடா. அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வர வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.